செவுத்துல ஒரு கரியால ஒரு உருவத்தை வரைஞ்சிருவாங்க. கரியால. ஓகே. இதெல்லாம் அமானுஷ்யத்தின் மற்றொரு பக்கம். அந்த உருவத்திடம் ஒரு கழுதையை தடவிக்கிட்டே இருப்பாங்களாம். இதுல நிறைய பேருக்கு தெரியாது, கழுதையோட சப்தத்துக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. குமோந்தாங் அப்படின்மா. இதெல்லாம் என்னன்னா இந்தியாவிலையும் உண்டு. சாத்தன் வழிபாடு என்பது வேற. குமோந்தாங் சிறிய ஆத்மாவின் உயிரை ஒரு விக்கிரகத்திலே வைத்து விடுவார்கள். அதுக்கு வேண்டிய இனிப்பையோ, அதுக்கு வேண்டிய பொருட்களையோ, அதுக்கு வேண்டிய விஷயங்களையோ ஏதோ ஒன்று இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஈர்த்து தரும். மனிதர்கள் என்ன அப்படின்னா, இறை வழிபாட்டுக்கும் யக்ஷர் யக்ஷினி வழிபாட்டிலையும் சிலதெல்லாம், நம்ம குபேரன் கூட யக்ஷர்களுக்கு ராஜா சேஃப். நம் தேசத்தின் வடகிழக்கு பகுதிகளில் எல்லாம் சென்றால், காடுகள் எல்லாம் சென்றால் இதிலும் வல்லுநர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் நீங்க சர்வசாதாரணமா சொல்றீங்கன்னா எல்லா தலைவரும் ஈஸியா பண்ணிட்டு போயிடலாமே. எல்லாராலையும் இல்லம்மா, நிம்மதி போயிடும்னா எவன் பண்ற போறான்? அழைப்பது எளிது, ஆனால் மீண்டும் அந்த சக்திகளை நம் வாழ்க்கையை விட்டு விலக்குவது என்பது மிக மிக கடினம் அல்லது இயலாத ஒன்று என்றே சொல்லலாம். மாந்திரிகத்திலே வகைகள் உண்டு. ஓரளவு கேரள மாந்திரிகம், அது தவிர சீனா ஷாம் அப்படின்னு ஒரு மாந்திரிகம் இருக்கு. இதை தவிர ஆப்பிரிக்கால உடு அப்படின்னு ஒரு மாந்திரிகம் இருக்கு. இதை தவிர நான் சொல்றது அப்படி மேலோட்டமா சொல்றேன். உடனே எல்லாருக்கும் கெடுதல் பண்ணிட முடியுமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரோடையும் அதிக ஆற்றல் மனிதனிடம்தான் உள்ளது, மனித மனதிடம்தான் உள்ளது. கடவுள் நம்ம கிட்ட அவ்வளவு ஒரு சக்தியை நம்ம மனசுல கொடுத்துட்டான். நீங்களா மனசுல கெட்டது நடக்கும் என்று எதையோ ஒன்றை நினைத்தால்தான் நடக்கும். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. சகோதரி வணக்கம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். கேள்விகள் தொடரலாம். ஐயா, நம்ம நிறைய டாபிக்ஸ் பேசியிருக்கோம். ஆனா இப்ப நீங்க ரீசெண்டா சொன்னீங்க பாத்தீங்களா, யக்ஷர்கள் யக்ஷிகள், அத பத்தி இன்னைக்கு பேசுவோம். மனோவசியம் இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குதா? இத பத்தி சொல்லுங்க. அம்மா, இது என்ன அப்படின்னா, விஞ்ஞானம் என்பது நம்ம ஓரளவு அறிந்தது தான். இதை தாண்டி ஒன்று இருக்கிறது, மெய்ஞானம் என்று ஒன்று உள்ளது. இந்த மெய்ஞானத்துல பார்த்தீங்கன்னா நம்மை கடந்த அமானுஷ்ய சக்திகள் உள்ளன என்பது பலரின் கருத்து, என்னுடைய கருத்தும் கூட. இது எப்படின்னா, மனிதர்கள் அப்படின்னு இருக்கும், நமக்கு ஒரு 5 விதமான கோஷங்கள் இருக்கு. அது அப்படியே அப்புறமா சொல்றேன். ஆனா நம்மை தாண்டிய நிலையில் உள்ள ஆத்மாக்கள்னு சொல்லலாம். இவர்களிலே பல்வேறு வகைகள் உண்டு. ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் அப்படின்றலாம். இதுல யக்ஷர்கள் அப்படின்னு ஒரு கிளாசிபிகேஷன் உண்டு. யக்ஷர்கள் யக்ஷினிகள் அப்படின்ட்டு சிலர் இவர்களை ஏஞ்சல்ஸோடலாம் கம்பேர் பண்ண கூடாது. இது ஏஞ்சல்ஸ்ன்றதெல்லாம் வேற வெரைட்டி. இந்த நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, நான் ஏஞ்சலை சேனலைஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு. யக்ஷர்கள் யக்ஷினிகள் என்பவர்கள் இவர்களை எல்லாம் கடந்த ஒரு நிலை இருக்கு. பாசிட்டிவா நெகட்டிவா? இது எதுவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கிடையாதுமா. இப்போ இனிப்பு இருக்கு, என் மிஸ்ஸஸ்க்கு தெரியாம 2 எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டேன், பல்லு வலிச்சா அது நெகட்டிவ் தான். நான் சொல்றது புரியுதுங்களோ? எல்லாத்துக்குமே அது திருப்பி ஒரு விலையை கேட்கும் என்பதுதான் இயற்கையின் நீதி. கரெக்டுங்களா? அதுகிட்ட நம்ம ஒண்ணு வேண்டோம்னா அது நம்ம கிட்ட ஏதாவது கேட்கும். அதுக்கு இல்ல. நான் உதாரணமா ஒரு கதை சொல்றேனே. கேரளால ஒரு செவுரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுல போனோம், ஒரு செவுரு இருந்தது. அந்த பாழடைஞ்ச வீடு. நான் ஒரு காலத்துல இதெல்லாம் நேர்லயே போயிருக்கேன். இப்ப தெரிஞ்ச மனைவிக்கு திட்டுவாங்க. ஒரு செவுரு, அழகிய பெண்ணுடைய வடிவம் மாதிரி இருந்தது. ஒரு பல 100 வருடங்கள் மாதிரி. என் நண்பர் விளையாட்டா என்ன சொல்லிட்டார்னா, நான் உன்னை காதலிக்கிறேனோ வானோ ஏதோ சொல்லிட்டார். வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் தினமும் அவருக்கு தேவைக்கு அதிகமான பணம் வந்து கொண்டே இருந்தது. தேவைக்கு அதிகமான அவர் எந்த பிசினஸ் எடுத்தாலும் சக்சஸ் ஆகும். ஆக்சுவலா அந்த செவுத்து மேல ஒரு லேடி உருவம் மாதிரி தெரிஞ்சது. அந்த உருவத்தை பார்த்து இவர் நான் உன்னை நேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த உருவத்துக்கிட்ட சொல்லிருக்காரு. ஏன்னா அங்க போனவர் சொன்னா இந்த அம்மா வந்துடும், இது ஒரு யக்ஷி அப்படின்ட்டார். யக்ஷினா பெண்பால்னு வச்சுக்கோங்க. இவருக்கு அன்னில இருந்து இவர் எந்த வியாபாரத்தை தொட்டாலும் காசு வரும். ஜாதகம் எப்படி போனாலும் சரி, எது என்ன போனாலும் சரி, சரி சந்தோஷமா தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ராத்திரி சில குரல்கள் கேட்பதால சொல்வார், கனவுகள்லாம் கேட்பதா சொல்வார். இறுதி வரை அவரால் திருமணமே செய்து கொள்ள முடியவில்லை. அவர் எங்கேயான போனார்னா, அந்த பொண்ணு வீட்டுல ஏதோ ஒரு பொண்ணு வீட்டுல பொண்ணு கேட்க போனார்னா அவங்க ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்துருவாங்க.
அங்கே ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது ஏதோ வந்து அழுதுன்னுவாங்க, சொல்லிட்டு அவனுக்கு பொண்ணு தராமல் போயிடுவாங்க. இன்று வரை அந்த நண்பர் திருமணமாகாமலே சுற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவைக்கு அதிகமான பொருளாதார வசதிகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையோடைய பலன்தான் என்ன அப்படின்னு சிந்திக்கிறார். இவருக்கு ஒன்று கொடுத்துருச்சு, அது இவர்கிட்ட இருந்து ஒன்று எடுத்துருச்சு. இப்போ இந்த யக்ஷர்கள் யக்ஷினிகள்லாம் என்னன்னா, முன்காலத்திலே எதற்காக பயன்படுத்தினார்கள் என்று சொல்வார்கள்னா, ஏதோ ஒன்றை அபரீதமாக அடைவதற்காகவோ, இல்லைன்னு சொன்னா சில நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவோ. உதாரணமா கர்ண யக்ஷினின்னு ஒன்று உண்டு, சில ஜோதிடர்கள் அதை பயன்படுத்துவார்கள். நான் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அது என்னன்னா, நீங்க ஒரு தடவை அதை சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க நடக்க போற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குமா, சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல என்னன்னு சொல்றேன், நீங்க ஒரு நாள் ஒரு மெகா சீரியல் பார்த்தாலே உங்களுக்கு போர் அடிக்கும். கரெக்டா? தினமும் தொடர்ச்சியா இப்போ ரோட்டோரத்துல ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவன் பாக்கெட்ல இத்தனை ரூபா பணம் இருக்கு, இந்த பணத்தோட எண்ணிக்கை இது, இவனுடைய பெயர் இதுன்னு இது தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன, நிம்மதியா தூங்க முடியாது. அந்த கர்ண யக்ஷினி என்ன பண்ணும், ராத்திரி தூங்கும் போது கூட தூங்காம கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும். எத்தனை நேரம் கதையை கேட்கறது? வாழ்க்கை முழுக்க அடுத்தவன் கதையை கேட்டுட்டு இருந்தா இவனோட சொந்த கதையை பார்க்காமல் விட்டு விடுவான். சோ அதுக்கு உருவம் அதெல்லாம் கிடையாது, ஒன்லி குரல்ல தான் குரல் வருமா? இருக்குமா, அது சில சமயங்களில் சில வடிவங்களும் எடுக்கும் ஓஹோ. என்பார்கள். இதுல சில பக்கங்கள்ல அந்த காலத்துல தென் தமிழ்நாடு சைடுல என்ன பண்ணுவாங்கன்னா, மன்னர்கள் அல்லது அவர்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள்னு சொல்லலாம், செவுத்துல ஒரு கரியால ஒரு உருவத்தை வரைஞ்சிருவாங்க, கரியால. ஓகே. இதெல்லாம் அமானுஷ்யத்தின் மற்றொரு பக்கம். அந்த உருவத்திடம் ஒரு கழுதையை தடவிக்கிட்டே இருப்பாங்களாம். இதுல நிறைய பேருக்கு தெரியாது, கழுதையோட சப்தத்துக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. கழுதையோட அந்த சப்தம் இருக்கு இல்லையா, அது கழுதை கணிக்கிறது, கணிக்கிறது, பல்வேறு தோஷங்களை நீக்கும்வாங்க. அவர் தடவிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட சொன்னா என்ன செய்யணுமோ, யாருக்காவது ஏதாவது தீங்கு செய்யறதுக்கு கூட அது செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்பார்கள். இவங்க கையால வரைகிற உருவம், அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி சக்தி வரும்? அதுக்கு சில சப்தங்கள் இருக்கும், சில எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அவ்வாறு செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அழுக்கு துணி தான் வாழ்க்கை முழுக்க போட்டுட்டு இருப்பாங்க. அடிக்கடி துணியை மாற்ற மாட்டாங்க. அந்த கழுவியை தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஏதோ ஒரு இதுல சில கணக்குகள் உண்டு. ஆனா அவங்களோட சொந்த வாழ்க்கை இதுல என்ன ஆயிடும், பறிபோகக்கூடிய தன்மைகள் உண்டு என்பதும் உண்டு. இதெல்லாம் வந்து மாந்திரீகத்திலே சில நிலைகள். மற்றொன்று குமோந்தாங் அப்படின்மா. இதெல்லாம் என்னன்னா இந்தியாவிலையும் உண்டு. சாத்தன் வழிபாடு என்பது வேற. குமோந்தாங் ஒரு சிறிய ஆத்மாவின் உயிரை ஒரு விக்கிரகத்திலே வைத்து விடுவார்கள். அதுக்கு வேண்டிய இனிப்பையோ, அதுக்கு வேண்டிய பொருட்களையோ, அதுக்கு வேண்டிய விஷயங்களையோ ஏதோ ஒன்று இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஈர்த்து தரும். அதே போல சிலதெல்லாம் மக்கள் ஜனவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய யக்ஷினிகளும் உண்டு. மிக பெரும் ஜனவசியத்தை தந்துவிடும். நீங்க ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா நீங்க மட்டும்தான் அதில் பிரகாசமா தெரிவிங்க. ஆக்சுவலா நம்மள வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்த மிக பெரும் தலைவர் ஒருத்தர் கூட இந்த மாதிரி ஒரு வழிபாடு செஞ்சதெல்லாம் சொல்றாங்களே, அந்த உண்மையா? காலத்துல இருந்தே உண்டுமா, இதெல்லாம் நிறைய தேவதைகள் உண்டு. இந்த தேவதைகள்லாம் எப்படின்னா நம்ம மரபுல மட்டுமே கிடையாது. இது இதுல போயிட்டீங்கன்னா, மேற்கத்திய நாடுகள்ல போயிட்டீங்கன்னா லிலித், ஒசிரிஸ், அப்புறம் வந்து யாமா, இப்படியெல்லாம் இருக்கு, தேவதைகள்லாம் இருக்கு. இந்த தேவதைகள்லாம் என்னன்னா, நமக்கு தேவைக்கு அதிகமான ஒரு ஜன வசீகரத்தை கூட ஏற்படுத்தும். ஆனால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே, குறிப்பிட்ட எல்லையிலே அந்த இடத்திற்கு சென்று அதற்குரிய ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அளவிலெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடியது. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுடைய தனி வாழ்க்கை கெட்டு போயிடும். அது ஒரு வேலை கேட்கும். நான் சொல்றது என்னன்னு புரியுதாமா? உங்களுக்கு ஒன்றை தந்தா ஒன்றை கேட்கும். இப்போ மனிதர்கள் என்ன அப்படின்னா, இறை வழிபாட்டுக்கும் யக்ஷர் யக்ஷினி வழிபாட்டிலையும் சிலதெல்லாம், நம்ம குபேரன் கூட யக்ஷர்களுக்கு ராஜன் சேஃப். ஆனால் குபேரனை வழிபட்டால் தன்வந்திரியை வழிபடணும். ஒரு ரூல் உண்டு. ஏனென்றால் குபேரன் தரக்கூடிய செல்வம் நிலைத்திருக்க ஆரோக்கியம் வேண்டும். தன்வந்திரி என்பவர் அவர் ஒரு சாத்வீக நிலையிலே ஆரோக்கியத்தை தந்து விடுவார். அப்போ எதுக்காக அந்த காலத்துல இந்த மன்னர்கள்லாம் இதை பண்ணாங்க அப்படின்னா, தங்க மக்கள் நலன் வேண்டி செய்தார்கள். உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேனே, யக்ஷர்களுடைய ஒரு வல்லமை எந்த அளவு என்றால், என் முன்னோர்களிலே ஒரு 5 தலைமுறை முன்னால் ஒரு ஊருக்குள்ள ஒரு பெரிய வெள்ளம் வந்துட்டு இருந்ததுன்னு நீடாமங்கலம் பக்கம். என்னுடைய 5ஆம் தலைமுறை முன்னோர் அது ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அது அந்த பாறையே நகர்த்தி விட்டுதான், பெரிய பாறை, ஆங்கிலேயர்கள் காலத்துல.
அந்த அளவுக்கு அதற்கு ஒரு ஆற்றல் உண்டு என்பது உண்மை என்பார்கள். ஆனால் யக்ஷர்கள், யக்ஷினிகள் என்பது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை தருகிறதோ, சில சமயங்களில் அல்ல பல சமயங்களில் ஏதேனும் விலையை கேட்கலாம். அதாவது சொர்ணத்தை இழுத்து தரும். சொர்ணம்னா தங்கம், தேவைக்கு அதிகமான தங்கம், எங்கே நடக்கக்கூடிய விஷயங்களும் தெரியக்கூடிய தன்மை, பெருமளவு புகழ். நீங்க சாதாரண புகழ் இல்லை, அப்படியே மக்கள்லாம் நீங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது. ஆனால் அதில் டிஸ்கிளைமர்னு ஒரு எப்பவுமே ஒரு ஏன்னா சின்னதா ஒன்று எழுதியிருப்பான் இல்லையா, அது போல. ஏன்னா அதுக்கு உண்டான விலையை கொடுத்துதான் ஆகணும். கொடுத்தாங்க. ஏன்னா எவ்வாறு பிரம்மராட்சசன்லாம் சொல்லுவாங்க. பிரம்மராட்சஸ்னா அசாத்தியமாக ஒரு அறிவை கூட அது தந்துவிடும், சில சித்துக்களை கூட செயல்படுத்த முடியும். ஆனால் அதற்குண்டான ஒரு விலைகள் இருக்கிறது என்ற கேள்வி. இதை இன்றைய அளவிலும் இருக்கிறதா என்றால் ஏதோ ஒரு சில இடங்களில் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நம் தேசத்தின் வடகிழக்கு பகுதிகளெல்லாம் சென்றால், காடுகளெல்லாம் சென்றால் இதிலும் வல்லுநர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல இப்படியெல்லாம் நீங்க சர்வசாதாரணமா சொல்றீங்கன்னா எல்லா தலைவரும் ஈஸியா பண்ணிட்டு போயிடலாமே. எல்லாரும் இல்லம்மா, நிம்மதி போயிடும்னா எவன் பண்ற போறான். நான் சொல்றது என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, படுத்து தூங்கினா நிம்மதியா இருக்கணும். ஆனா இதெல்லாம் செஞ்சுட்டா நிம்மதியா தூங்க முடியாது. நிம்மதியா வாழ்க்கை முழுக்க தூங்க முடியாது. ஏதோ இருக்கிற 4 இதுக்கு போயிடும். ஏண்டா அப்படின்னு. ஏன்னா இதை நான் சொன்னேன் இல்லையா, நண்பர் போலதான். அழைப்பது கடினம் இல்ல, அழைப்பது எளிது. ஆனால் மீண்டும் அந்த சக்திகளை நம் வாழ்க்கையை விட்டு விலக்குவது என்பது மிக மிக கடினம் அல்லது இயலாத ஒன்று என்றே சொல்லலாம். ஆனால் இது எதுக்காக அப்படின்னா, நான் கருதுவது எதற்காக இதெல்லாம் உருவாக்கி இருப்பாங்கன்னா, அந்த காலத்துல மக்கள் ஒரு வனத்திலே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டு இருக்கும். அங்கங்கே எதிரி நாட்டு மன்னர்கள் போருக்கு வந்திருப்பார்கள். புரியுதாமா இந்த கலைகள்லாம்? அதுக்காக இதெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. ஒரு தற்காப்பு கலைக்காக இது போன்ற ஒரு அமானுஷ்ய சக்திகளை தன்வசப்படுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள். அது தேவைகளுக்கு என்பதை விட ஆசைக்கும் பேராசைக்கும் பயன்படுத்தினால் அது ஒரு விளைவை தந்துவிடும். இந்த அற்புத விளக்கு மாதிரி தான். அது தேய்க்காம அது அப்படியே இருந்தால் அது நல்லது தான். தெரியாம தேய்ச்சிட்டா திருப்பி அதுக்குள்ள போகாது, மறுத்துரும். அதுதான் இங்க பிரச்சனை. இதே மாதிரி இந்த மனோவசியம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் சாத்தியமா? மனோவசியம் அதாவது வெளிநாடு, நான் சொல்லுவது யுஎஸ்ஏ, ரஷ்யா போன்ற சோவியத் யூனியன், இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் இது போன்ற விஷயங்களுக்கு ஆராய்ச்சி செய்தார்கள். இது கூகுள் பண்ணா கூட வந்துடும். ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட் என்னன்னா, தொலை தூரத்திலிருந்தே மற்றொரு நாட்டின் அதிபரின் எண்ண அலைகளை கட்டுப்படுத்த முடிந்தார். நீங்க எவ்வளவு வசதி அது, புரியுதுங்களா உங்களுக்கு? இன்ஃப்ளூயன்சிங் என்பார்கள். உங்கள் எண்ணங்களின் பதிவை வைத்து ஒரு 5000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்களுடைய எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியும் என்றால் இதனால் என்ன பிரயோஜனம் என்று யோசித்தார்கள். இதுக்குதான் ஆப்பிரிக்கன் ட்ரெடிஷனல் ரிலீஜன் என்று பேர், ஏடிஆர் என்று பேர். இது என்ன சொல்லுவாங்க, இந்த ஜாம்பி அப்புறம் இதெல்லாம் படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. சாண்டாரியோன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாண்டாரியோன்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம். அதாவது மாந்திரிகத்திலே வகைகள் உண்டு. ஓரளவு கேரள மாந்திரிகம், அது தவிர சீனா ஷாம் அப்படின்னு ஒரு மாந்திரிகம் இருக்கு. இதை தவிர ஆப்பிரிக்காவில் ஊடு அப்படின்னு ஒரு மாந்திரிகம் இருக்கு. இதை தவிர மெக்சிகோ அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா சாண்டாரியா அப்படின்றது. அந்த சாண்டாரியாலாம் என்னன்னா ஆப்பிரிக்க மாந்திரிகத்தையும் மேற்கத்திய கலாச்சாரங்களையும் கலந்தது. எதுக்காக அதெல்லாம் அந்த காலத்தில் உருவாச்சுன்னா, எது பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஆப்பிரிக்கால இருந்தெல்லாம் அந்த அமெரிக்கன்ஸு. தங்களை தற்காத்துக்கணும்னா ஒரு கலை வேணுமே, அப்பொழுது உருவாக்கப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய தேவதைகள் ஒசிரிஸ் அப்படின்னு பேர். இந்த ஒசிரிஸ் எல்லாம் நம்ம அழைத்து விட்டா எதை வேண்டுமானாலும் நமக்காக உருவாக்கி தரக்கூடிய ஒரு வசீகரம். ஆனால் ஒசிரிஸ் என்பது லிலித் என்பதை போல பெண் தேவதை. அதற்கு நீங்க எப்படி சொல்றேன்னு 24 மணி நேரமும் உங்க கவனத்தை அது எதிர்பார்க்கும். அதே போல எகிப்தியர்கள் புக் ஆஃப் டெட்டில் பயன்படுத்திய அனுபிஸ் அப்படின்ற தேவதை நாய் முகத்தோடு இருக்கும். இந்த நாய் முகத்தோடைய தேவதையை தான் நாம என்ன சொல்லுவாங்க, யமனின் தேவதை அப்படின்வாங்க. இதை அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க. இந்த அனுபிஸ் தேவதையெல்லாம்
மம்மி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் இதெல்லாம் ஆனா ஃபேண்டசி அதுல ஸ்டோரியில வர கேரக்டர்ஸ் மாதிரின்னு சிலர்லாம் இது பண்ணும்போது யூகிக்கும் போது ஃபேண்டசின்னு இது எப்படின்னா ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் அப்படின்வாங்க. ஓகே. நிஜம் என்பது இது ஃபேண்டசி என்றாலும் இதெல்லாம் கூப்பிட்டுட்டா நான் சொல்றேனே அனுபிஸ் என்பதெல்லாம் ஒரு மாதிரியான சக்திகள். பொய் சொல்லாம சொல்லணும்னா இதெல்லாம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்று நினைத்தால் இருக்கிறதுன்னு சொல்லிடுவேன். நானே பாருங்க, எனக்கே தெரிஞ்சது. சாதாரணமாக மிஸ்ஸஸ் மெரக்னாலே பயப்படுறேன். இதெல்லாம் படிக்கிறதுக்கு நானும் கூட தான் ரொம்ப பயப்படுவேன். இருந்தாலும் படிச்சு வச்சிருக்கேன். சொல்லுங்கம்மா. ஆனால் கருணாகர்ஷினி, அதே போல் வந்து ஸ்வர்ணாகர்ஷினி, அதே போல் நான் சொன்னேனே நம்ம அனுபிஸ் என்ற இது, அதே போல் ஒசிரிஸ், யாமா, ஏடிஆர் ஆப்பிரிக்கன் ட்ரெடிஷ்னல் ரிலீஜன். அதாவது எந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, எங்கும் நடக்கப்பதை இங்கு தொலைவிலே உணர்வது எப்படி, இங்கிருந்தே அடுத்தவர்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது எப்படி, நம்ம உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை முடக்குவது எப்படி. இப்போ எதிரில் இருக்கான்னா உடனே இதெல்லாம் நம்ம ஊர்க்காரங்கன்னா அவனுக்கு நான் மந்திரிகம் வச்சிருவேன் இவனுக்கு, அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து நான் சொல்றது அப்படி மேலோட்டமா சொல்றேன். உடனே எல்லாரும் எல்லாருக்கும் கெடுதல் பண்ணிட முடியுமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்லுங்க. நீங்க நீங்க சொல்றீங்கன்றதுலயே இது வந்து எல்லாரும் எல்லாருக்கும் பண்ணிட முடியுமா அப்படிலாம் இல்லன்னு சொல்ற மாதிரி வந்து இல்ல இல்ல பண்ணலான்ற மாதிரியே சொல்றீங்களே. அப்படி இல்லைம்மா. ஒண்ணு என்னன்னா, இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு கதையோட சொல்றேனே. அமெரிக்காவிலே ஒரு அதிபர் இருந்ததாக சொல்லுவார்கள். அவர் நண்பருக்கு ஒரு கான்ட்ராக்ட் தரேன்னு சொல்லிட்டார். ஆனா பதவிக்கு வந்தோடனே நண்பரை மறந்துட்டார். நண்பர் என்ன பண்றான்னா, அமெரிக்காவிலே ஒரு கொடிய சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலைக்கு போயிட்டு அங்க இருக்கிற மண்ணை எடுத்தானாம். மண்ணை எடுத்துட்டு அங்குள்ள ஒரு ரோஜா பூவை நட்டு, அவர் மனைவிக்கு ரோஜா பூ வளர்க்கறதுனா வீக்னஸ். யாரு? அதிபர் அவரோட முன்னாள் நண்பருக்கு. மாப்பிள்ள இந்தாடா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டான். அதுல இருந்து அவர் ஒரு பெரிய ஊழல் வழக்குல மாட்டி ஆட்சியே போய் கட்ட கடைசியா நண்பன் ரொம்ப சிக்கிடுவானோடனே, டே மாப்பிள்ள நான் தெரியாம இந்த ரோஜா பூ தட்டிக்குள்ள வச்சு கொடுத்தது சிறைச்சாலையிலே அந்த துக்ககரமான சம்பவம் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து மணல். ஏன்னா நான் சொல்ல விரும்பல. அப்போ அதுல இருந்து எடுத்து பாவி அப்படின்னாராம். ஏனென்றால் எண்ண அலைகளுக்கு மிகுந்த சக்தி உண்டு. நம்ம வீட்டுக்கு பெரியவங்க போனா என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு வெளில போனா காலை கழுவிட்டு வாடான்னு. நாம எங்க கேட்குறோம், நானே செய்யறது இல்லை. அப்புறம் அடுத்தவங்களுக்கு என்ன சொல்றது, வெளியிலே சென்றால் காலை கழுவி விட்டு வா அப்படின்னும். உலகமே டேட்டாவினால் இயங்குகிறதுன்னு வச்சுக்கோங்க. காலடி மண்ணு கூட டேட்டா தானே, செல்போனுக்குள்ள இருக்கிற சிலிக்கா கூட மண்ணு தானே உங்களுக்கு. அப்போ இந்த உலகம் என்பது ஸ்பிளிட் தியரி என்று ஆராய்ந்தார்கள் விஞ்ஞானத்துல. நான் இப்ப சொல்றதுல ஸ்பிளிட் தியரி, ஸ்பிளிட் தியரி, டபுள் ஸ்பிளிட் தியரின்னு. ஓகே. இது ஒரு எலக்ட்ரானை நாம் மிக நுண்ணிய இதில் வச்சு இது பண்ணும்பொழுது, நாம் பார்க்கும் பொழுது அந்த எலக்ட்ரான் என்பது ஒரு விதமாகவும், பார்க்காத போது அது ஒரு எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி தன்னிச்சையாகவும் செயல்படுவதாகவும் கண்டுபிடித்தார்கள். அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானுக்குள்ளும் அதற்கென ஒரு தன்மை மாறுபடுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் குவாண்டம் விஞ்ஞானம். இந்த குவாண்டம் விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியதை நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்குள்ளேயே ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றலை வச்சு ஏதோ ஒன்று செஞ்சிட முடியாதா? இதை தான் கிருத்தியா என்பார்கள். நம்ம தமிழ் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் வருவாரு, ஐ துர்வாசர் நீ என்னை திட்டிட்டியா புடிடா அப்படின்னு ஒரு பூதம் வரும், அது மன்னனை தோர்த்தம். அதுக்கு பேர் கிருத்தியா அப்படின்னு பேரு. அந்த கிருத்தியானா அவனுக்குள் இருக்கக்கூடிய என்ன ஆற்றலை ஒரு நிகழ்விலே செலுத்தும் பொழுது எல்லாம் சாத்தியமே. நாம யோசிச்சுட்டு இருந்தோம் மாவாட்டுறதுக்கு ஒரு மிஷின் உடனே ஒரு 100 வருஷம் முன்னாடி கிண்டலாம் நினைச்சான். இப்போ வந்துருச்சு இல்லை கிரைண்டர். உங்களுக்கு எங்கோ நடப்பதை கையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் சாத்தியமே. விஞ்ஞானம் என்பதும் மெய்ஞானம் என்பதும் வெவ்வேறு கிடையாது. அப்போ இதுல இருந்தெல்லாம் தற்காத்துக்கிறதுக்கு என்ன செய்யும்? இறை வழிபாடு அவசியம். என்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா நெத்தியில குங்குமம் இருப்பேன். யோசிச்சு பாருங்க. அவங்க நம்பிக்கை அப்படி சாமியை கும்பிடணும். மனுஷ வலிமையா வச்சுக்கணும். நிறைய பேருக்கு மனசுல வலிமையே கிடையாது. இந்த காலத்துல இந்த மெகா சீரியலை பார்த்து எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு என்ன நடக்குமோன்னு அச்சப்பட வேண்டியது. வருங்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் மூன்றுமே ஒரே தன்மையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனதில் தான் நிகழுது. அப்போ உலகத்துல எந்த ஒரு சக்தியா இருந்தாலும் சரி, இது எக்ஸரா இருக்கட்டும், எக்ஷினியா இருக்கட்டும், எல்லாரோடையும் அதிக ஆற்றல் மனிதனிடம்தான் உள்ளது. மனித மனதிடம்தான் உள்ளது. கடவுள் வந்து நம்மகிட்ட அவ்வளவு ஒரு சக்தியை நம்ம மனசுல கொடுத்துட்டான். ஆனா நாம என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறோம். காத்தால எழுந்தாலும் நெகட்டிவா பேசுறோம். நான் என்னுடைய போயோல் என்று சொல்வார்கள், இதுவும் மாந்திரீகம் தான். நம்ம ஊர்ல வேற ஒரு பேர்ல சொல்லுவாங்க. என்னுடைய நண்பர் வீட்டுல போயல் வந்துருச்சு அப்படின்னார். அது போயல் வந்துதா என்ன வந்ததுன்னு தெரியாது. ஆனா இங்க இருக்கிற பொருளை அங்க போடும், அங்க இருக்கிற பொருளை இங்க போடும், அங்க இருக்கிற பொருளை இங்க போடும்.
நான் ஒண்ணுமே சொல்லல. ஒரு 5 நாள் நல்லதே நடக்கிறதுன்னு சொல்லிப்பாரு அப்படின்னு. காத்தால, சாயங்காலம், காத்தால, சாயங்காலம். வெளிநாட்டு மொழியில. ஏன்னா அவர் வெளிநாட்டு நண்பர் வந்திருந்தது வெளிநாட்டு ஒரு காத்து கருப்பு சேட்டன் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் நம்பினாருன்னு வச்சுப்போமே. கற்பனையா கூட இருக்கட்டும். ஒரு 5, 6 நாள் ஆச்சு. அது நடமாட்டமே போய்விட்டதாக சொல்லிவிட்டார். நல்லதே நடக்கும்னு கேட்டா, நாம நல்லதே தான் நடக்கும் உங்களுக்கு. நீங்களா மனசுல கெட்டது நடக்கும் என்று எதையோ ஒன்றை நினைத்தால் தான் நடக்கும். ஆனந்த் நல்லா இருப்பாரு. ஆனந்த் இன்னும் பேரும் புகழோடையும் இருப்பாரு. நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் பேரும் புகழோடையும் தான் இருக்க போறேன். சோ சொல்லுங்க. எல்லாமே நம்ம மைண்ட் கண்ட்ரோல் தான். நம்ம பாசிட்டிவா நினைச்சிட்டா எல்லாமே நமக்கு பாசிட்டிவ். ஆமாமா. ஓகே ஐயா, நன்றி. நன்றி.